Hi guys, I'm Nivita. In the video 11th standard mathematics example 11.19 தான் பார்க்க போறோம். இன்டகிரேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் sin x டிவைடட் பை 1 + sin x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன்னா நம்ம ஈஸியாக u by v மெத்தடில் போட்டுடலாம். ஆனால் இன்டெகிரேஷனில் அந்த மாதிரி ஃபார்முலாலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துல படித்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படியாவது ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷனாக மாற்றி நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ பண்ணலாமா. ஸோ இது பார்க்கும் போதே எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது டக்குன்னு வந்து நமக்கு டினாமினேட்டரில் 2 நம்பர் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஜுகேட் எடுக்கலாம்னு தோணும். ஸோ அதே தான் கான்ஜுகேட் அப்படின்னா இப்போ வந்துட்டு டினாமினேட்டரில் 1 + sin x இருந்துச்சுன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 - sin x 1 - sin x நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னவாகும், இந்த sin x மல்டிப்ளை ஆகும். sin x × 1 sin xன்னு வரும். மைனஸ் sin x × sin x sin ஸ்கொயர் x அப்படின்னு வரும். ஃபைன். டிவைடட் பை கீழே எப்படி இருக்குன்னா a + b × a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a + b a - b ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன வரும், a² - b² ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோமா, அதனால 1² - sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க ஓகேவா. ஸோ நான் ஏன் இதெல்லாம் போட்டு காட்டல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புக்கில் இருக்குது அப்படின்னா புக்கில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ sin x மல்டிப்ளை பண்ணியாச்சு. sin x - sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்தாச்சு. டிவைடட் பை a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. a² - b² ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா 1 - sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா 1 - sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ cos ஸ்கொயர் எக்ஸா எப்படி மேம் வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் + cos ஸ்கொயர் எக்ஸ் = 1 அப்படின்னு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அப்போ 1 - sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் இங்கே இருக்கட்டும் = 1 - sin ஸ்கொயர் எக்ஸ். 1 - sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாறிடுச்சா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக எடுக்க போகிறோம். sin x டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு ஒன்று, இன்னொன்று -sin ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு ஒன்று தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. லைக் நியூமரேட்டர் நம்ம தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக sin ஸ்கொயர் எக்ஸ் + cos ஸ்கொயர் எக்ஸ் sin θ + cos θ tan θ வரும்னு தெரியும்ல. இப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் + cos ஸ்கொயர் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸை நம்ம டேரெக்டாக tan ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு எழுதிடலாம். இது வந்து எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படின்னா sin x by cos x × 1 / cos xன்னு பிரிச்சுக்கிறேன் ஓகேவா. sin x by cos x × 1 / cos xன்னு பிரிச்சுக்கிறேன். sin x by cos x வந்துட்டு tan x, 1 / cos xனா அது வந்துட்டு secant x. ஸோ சி இருக்கு, அப்போ எஸ் வரும். ஸோ secant x அப்படின்னு வரும் ஓகேவா. ஓகே ஃபைன், நம்ம பிரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு tan ஸ்கொயர் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இல்லை. அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் படிச்சிருப்போம். என்னன்னா 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் = secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இங்கே tan ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா tan ஸ்கொயர் எக்ஸ் = secant ஸ்கொயர் எக்ஸ் - 1 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, secant ஸ்கொயர் எக்ஸ் - 1 அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகே. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னவாகும் அப்படின்னா நமக்கு tan x secant x அதான் மேலே இருக்கிறது அப்படி போட்டிருக்காங்க. tan x secant x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா secant x வரும் ஓகே. ஸோ இதெல்லாமே ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. tan x secant x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா secant x அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அடுத்தது இது வந்துட்டு உள்ளே போகும் இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பை மட்டும் அவங்க ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா -integral secant ஸ்கொயர் எக்ஸ் dx ஓகே. திருப்பி ஒரு மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா +integral dxன்னு வரும். அப்போ secant ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan x மைனஸ் அப்படியே போட்டிருக்காங்க. dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரேஷனும் டியும் கேன்சல் ஆகி வரும். வெறும் x மட்டும் தான் வரும், x + c மட்டும் தான் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ த திங் இஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ல டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா 2 செகண்ட்ல டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வரும். இந்த secant x tan x இன்டகிரேட் பண்ணால் secant x அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா STSன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. secant x tan x இன்டகிரேட் பண்ணால் secant x ஓகேவா. ஸோ அதுபடி நம்ம secant x tan x இன்டகிரேட் பண்ணால் secant x அப்படின்னு வந்துச்சு. ஸோ தட் இஸ் ஆன்சர் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட அல்டிமேட் விஷயம் என்னன்னா நம்ம முதல்ல வந்துட்டு கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணோடனே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 1 - sin ஸ்கொயர் எக்ஸை cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடுறோம். உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு
நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள்.